நீங்க இந்த சனியோட பாதிப்புகள் குறைவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க சனிக்கிழமைகள்ல சனி ஹோரை என்று சொல்லக்கூடிய காலை 6 to 7 மணி அந்த நேரத்துல நீங்க சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடலாம். அப்படி இல்லை என்றாலும் நீங்க உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வன்னி மரம், அதாவது வன்னி மரம் என்பது சனீஸ்வர பகவானின் ஒரு அம்சமாகவே கருதப்படுகிறது. சனீஸ்வர பகவானுக்கு பிடித்த மரங்கள் என்று சொன்னால் அது வன்னி மரம். ஆகவே நீங்க வன்னி மரத்தை சுற்றி வழிபடுவதனாலும், உங்களுக்கு வன்னி மர விநாயகர் இருந்தால் அவரையும் நீங்கள் வழிபடுவதனாலும் உங்களுக்கு இந்த சனியோட பாதிப்புகள் எல்லாம் குறையும் உங்களுக்கு. அதுக்கடுத்தது நீங்க சனீஸ்வர பகவானின் குரு அப்படின்னு சொன்னா அது பைரவர். ஆகவே நீங்க கால பைரவரை நீங்க சனிக்கிழமையில அந்த 6 to 7 அந்த நேரக்கூடிய மணி நேரத்துக்குள்ள நீங்க சென்று பைரவரை தரிசனம் செய்து வழிபடுவதனால் உங்களுக்கு சனியோட பாதிப்புகள் எல்லாம் குறையும். ஏன்னா சனியோட குரு பகவான், அதாவது சனி பயப்படக்கூடிய ஒரு ஆள்ல யாருன்னா பைரவர். ஆகவே நீங்க பைரவரை வழிபாடு செய்யுங்கள். அப்படி இல்லைன்னா சனியோட ஆதி தெய்வம்னா யமன். ஆக யம தர்மன் வழிபட்ட ஆலயங்கள்லாம் நீங்க சென்று வழிபடலாம். ஸ்ரீவாஞ்சியம், திருப்பாஞ்சலி, அதே மாதிரி உங்க குரங்கனில் முட்டம், அகஸ்தியம்பள்ளி, இங்கெல்லாம் போய் நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா சனி பகவான் உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டார், எந்த தொந்தரவுமே தரமாட்டார், உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு.